உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் ஜூன் 7 முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். இந்தியா கூட்டணி பலவீனமாயிடுச்சு, உடைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு பேசப்பட்டு வந்த நிலையில் சில நாட்களாக சமீப நாட்களோட இந்தியா கூட்டணியின் செயல்பாடுகள் கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிறதா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க? உண்மைதான். சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸ் இடையே உத்தரப்பிரதேசத்தில் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மொத்தம் 80 தொகுதிகளில் 63 இடங்கள் சமாஜ்வாதி கட்சியும் 17 இடங்கள் காங்கிரஸ் கட்சியும் போட்டியிடுவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம் ஆத்மி கட்சியுடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. முடிவு எதுவும் இதுவரைக்கும் வரல. இதுக்கு நடுப்புற ஊர்ஜிதப்படுத்தப்படாத செய்திகள் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் இடையே உடன்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அது எந்த அளவு உண்மை என்று தெரியவில்லை. பட் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. 42 தொகுதிகளில் கடந்த மக்களவைத் தேர்தலில் திரிணாமுல் 22, காங்கிரஸ் 2, பிஜேபி 18 சீட்டு ஜெயித்தாங்க. இந்த முறை காங்கிரஸுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்க மமதா பானர்ஜி அவர்கள் முடிவு செய்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அஃப்கோர்ஸ் தீஸ் ஆர் ஆல் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ். மறுப்பும் தெரிவிக்கப்படலை, உண்மை என்றும் 2 தரப்பும் சொல்லலை. ஓரளவு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்தியா கூட்டணியில் மீண்டும் ஒற்றுமை ஏற்பட தொடங்கி இருக்கிறது என்று நாம் நம்புவதற்கு தோதான செய்திகள் வருகின்றன. ஃபைனலாக எதுவும் வரல. அதனால் பெரிய அளவில் நம்பிக்கை கொள்ளவும் முடியாது, நம்பிக்கை இழக்கவும் முடியாது. நிதிஷ்குமார் வெளியில் போன பிறகு ஏற்பட்ட முக்கியமான நிகழ்வுன்னு நம்ம பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸுக்கு இடையே ஏற்பட்ட உடன்பாடு. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட். த பவர் டு டெல்லி கோஸ் த்ரூ யூபின்வாங்க. யூபியை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் டெல்லி பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆகவே உத்தரப்பிரதேசத்தில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பது என்பது மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. மற்றபடி மற்ற மாநிலங்களில் இப்போ பஞ்சாபில் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி உடஞ்சிடுச்சு. 13 சீட்டு மொத்தம் டோட்டலி தனியாக போட்டிடுறாங்க. ஆனால் அங்கே யார் ஜெயித்தாலும் அங்கே பிஜேபி ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் 13 சீட்டில் அகாலிதளம் பலவீனமாக இருக்குது. காங்கிரஸ் ஜெயித்தாலும் அகாலிதளம், இது ஆம் ஆத்மி ஜெயித்தாலும் அது பிஜேபிக்கு எதிரான வாக்கு தான். கேரளாவில் 20 சீட்டில் கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் தான் சண்டை. பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. ஆகவே யார் ஜெயித்தாலும் அது இந்தியா கூட்டணி வெற்றி. ஆனால் மேற்கு வங்கத்தில் அப்படி கிடையாது. மேற்கு வங்கத்தில் கடந்த முறை 18 சீட்டு பெங்காலில் ஜெயிச்சது பிஜேபி. இந்த முறை அங்கே வந்து நிலைமை மோசமாக எப்படி போகுதுன்னா அங்கே கம்யூனலாக நிலைமை போயிட்டுருக்குது. இந்தியாவிலேயே இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் மேற்கு வங்கம். 27% வாக்காளர்கள், மக்கள் தொகையில் 27% முஸ்லீம்ஸ் அங்கே. இப்போ அந்த சகேஷ் அலி இன்சிடெண்ட்டுக்கு பிறகு வந்து அதை கம்யூனலாக டர்ன் அவுட் பண்ணி இந்துக்கள் முஸ்லீம்கள் என்று பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியை பிஜேபி பெரிய அளவில் கையில் எடுத்திருக்கிறது. முஸ்லீம்ஸ்க்கு நிறையா மமதா பானர்ஜி சலுகை கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்துக்களின் வாக்குகளை திரட்டுவதற்கு பிஜேபி பெரிய அளவில் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. அங்கே இருமுனை போட்டி வந்தால் பிஜேபியை தோற்கடிக்க முடியும். ஆனால் மும்முனை போட்டி வந்தது என்றால் கடந்த முறை ஜெயித்த 18 விட கூடுதலாகவே பிஜேபி வர வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய கருத்து கணிப்புகளும் இந்த முறை மேற்கு வங்கத்தில் பிஜேபி அதிகம் வெற்றி பெறும் என்று தான் சொல்லுகின்றன. ஆகவே அதை உடைக்க வேண்டும் என்றால் இருமுனை போட்டி அங்கே வேண்டும். காங்கிரஸ் மமதா ஒரு பக்கமும் பிஜேபி ஒரு பக்கமும். சிபிஎம் அங்கே ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக போச்சு. 34 வருஷம் ஆண்ட சிபிஎம் மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி சைபரில் நிற்கிது, 0. ஆகவே அதை ஒரு பெரிய பிளேயராக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. திரிணாமுல் காங்கிரஸ், பிஜேபி, காங்கிரஸ் இந்த வரிசையில் தான் இருக்குது வாக்கு வங்கி அளவில். 1 and 3 தட் இஸ் திரிணாமுல் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்ததுன்னா நம்பர் 2ஆக இருக்க பிஜேபியை கணிசமாக கட்டுப்படுத்த முடியும். அங்கே இந்தியா கூட்டணிக்கு தொகுதி உடன்பாடு ஏற்பட்டால் அது உண்மையிலே மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கும். ஒரு வேளை அங்கே ஏற்படாவிட்டால் கடினம். ஏன்னா வரக்கூடிய தேர்தல்களில் 2 மாநிலங்கள் தான் பிஜேபியோட எண்ணிக்கையை இப்போ இருக்கக்கூடிய 300 அளவிலே தக்க வைக்குமா அல்லது கீழே தள்ளுமான்னு முடிவு செய்ய போகுது. ஒன்று மேற்கு வங்கம், இன்னொன்று பீகார். பீகாரில் கடந்த முறை 40 தொகுதிகளில் 19 சீட் பிஜேபி ஜெயிச்சது, 17 சீட் நிதிஷ்குமார் ஜெயிச்சார், 1 சீட் காங்கிரஸ் ஜெயிச்சது. இந்த முறை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே 19ல் ஒரு 15 வரைக்கும் பிஜேபி ஜெயிச்சா கூட அது உங்களுக்கு பெரிய எண்ணிக்கையாக தான் இருக்கும். இந்த 2 மாநிலங்கள் குரூஷியல் ஸ்டேட்ஸ் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும்.
எதனால சார் இப்போ திடீர்னு இப்படி எதுவும் பயம் வந்துருச்சா இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு? உண்மையிலே எல்லாருக்குமே 3வது முறையாக மோடி வெற்றி பெற்றால் 4வது தேர்தலில் நம்மெல்லாம் கூட்டணி தொகுதி பங்கீடு இதை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா தேர்தலே நடக்காது, நடந்தாலும் அது கேலி கூத்தா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துருச்சு. இப்போ வழக்கமாக சொல்லுவாங்கள்ல, முதல் 2 உலகப் போர்களை பார்த்தோம், 3வது உலகப் போர் நடந்ததுன்னா 4வது உலகப் போரை பற்றி கவலையப்பட வேணாம், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக கல்லால் அடிச்சுட்டு தான் சாவானுங்க 4வது உலகப் போரில், ஏன்னா உலகம் அழிந்து விடும் என்ற அந்த கருத்து பேசப்படும், நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை என்பது 3வது முறையாக மோடி வெற்றி பெற்றால் அடுத்த தேர்தலில் நீங்கள்லாம் கூட்டணியை பற்றி கவலைப்பட வேணாம், ஏன்னா தேர்தலே நடக்காது என்று நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒரு போக்கு இன்று வளர்ந்திருக்கிறது. இந்த அச்சமும் ஒரு காரணமாக எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கிறது. வந்திருந்த கருத்து கணிப்புகள்லாம் பார்க்குறப்போ 300-400 தொகுதிகள் கிட்ட பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மக்கள் மத்தியில் எதுவும் பாசிட்டிவ் வைப்பை பிஜேபி மேலே கொடுத்துருக்காங்க? புரியல உங்கள் கேள்வி. அந்த பாசிட்டிவ் வைப்பை மக்கள் மத்தியில் கொடுத்துருக்கிறது பிஜேபி வெற்றி பெறும் அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்காது? இல்லை, இந்த கருத்து கணிப்புகளும் உங்களுக்கு ஒரு சவால் தான். அந்த கருத்து கணிப்புகளை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. அந்த கருத்து கணிப்புகளுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கும் தயாராக இல்லை. இந்தியாவுடைய மாதிரி நம்பகத்தன்மை உள்ள ஊடகங்கள் மொத்தமாக போய் சொல்லுவாங்கலாம் நான் எடுத்துக்கல. அது அதிகபட்சம் எப்படி போய் முடியலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 300 சீட்டு பிஜேபி ஜெயிக்குன்றாங்க, காங்கிரஸ் 71 சீட்டு ஜெயிக்குன்றாங்க. அந்த 300 250 குறையலாம், ஆனால் இந்த 71 300 மாறாது. அது வெரி சிம்பிள். ரெண்டாவது, அவங்க 2019 மோடி கவர்மெண்ட் வந்ததுலேருந்து ஆண்டுதோறும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் மூட் ஆஃப் த நேஷன் ஒரு ஒப்பீனியன் போல் நடத்துவாங்க. இது வரைக்கும் 5 ஒப்பீனியன் போல் எடுத்தாங்க, இப்போ எடுத்தது 6வது ஒப்பீனியன் போல். இந்த 6 ஒப்பீனியன் போல்லையும் பிஜேபி 250லேருந்து 300 சீட் வரைக்கும் வருது. ஆகவே எல்லா நேரத்துலையும் போய் சொல்லுவாங்க அப்படின்லாம் நான் நம்ப தயாராக இல்லை. நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, இந்த ஒப்பீனியன் போல்ஸை பெரும்பாலான ஒப்பீனியன் போல்ஸ் பிஜேபி ஜெயிக்கும் தான் வருது. அந்த 300ன்றது 250 குறையலாம், ஆனால் இந்த 71 300 மாறாது. அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இதை தாண்டி பெரிய பேரதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய பிஜேபி 200 சீட்டு கீழே போகிறதோ அல்லது 220 சீட்டு வரைக்கும் போய் நிற்கிறதோ நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. நடக்காதுன்னு நான் சொல்லலை, வாய்ப்புகள் குறைவு. அது பண்ணாலே எதிர்க்கட்சிகளுக்கு பெரிய வெற்றி. காங்கிரஸ் ஒரு 90 சீட்டு, பிஜேபி ஒரு 230-40 சீட் வரைக்கும் வந்தாலே பெரிய வெற்றி தான் எதிர்க்கட்சிகள். ஏன்னா அப்போ மோடியும் அமித்ஷாவோ கண்டிப்பாக இருக்க முடியாது, கூட்டணி கவர்மெண்ட்டு தான் அவங்க வைக்க வேண்டியிருக்கும். அப்போ மோடி அதுக்கு ஏற்ற பிரதமர் கிடையாது. தனி மெஜாரிட்டி இருந்தால் தான் மோடி பிரதமர். கூட்டணி சர்க்கார் இருந்ததுன்னா நிதின் கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ மற்றவர்களை அரவணைத்து போகக்கூடிய ஒரு தலைவராக வருவார். அப்படித்தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றபடி இந்த கருத்து கணிப்புகளை நான் முழுவதுமாக நிச்சயம் சொல்கிறேன், ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. இப்போ புதிய தலைமுறை கூட கருத்து கணிப்புகள் கூட டெய்லி வந்துட்டு இருக்குது. 300 சீட் பிஜேபி நாடு தழுவிய அளவில் ஜெயிக்கும்னு அவங்க போடுறாங்க. இன்ஃபேக்ட் பெங்கால் எல்லாமே ஜெயிக்கும்ன்றாங்க, பெரிய அளவில் 18 விட கூட போன்றாங்க. இந்த கருத்து கணிப்புகளை நான் ஒதுக்கி தள்ள தயாராக இல்லை. இதை நாம் அறிவுபூர்வமாக பார்க்கணும். மறுபடியும் சொல்கிறேன், எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுதுன்னா 300ன்றது 250 குறையலாம், பட் அந்த காங்கிரஸ் வாங்குற 71ன்றது 300 மாற வாய்ப்பே கிடையாது. எந்த பாயிண்ட்ல இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார், பிஜேபியை எதிர்த்து களமாடுறதுல? இது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி சித்தாந்த ரீதியிலான மாற்றை நீங்கள் முன்வைக்க தவறுறீங்க. மோடி என்பது தனிநபர்னு பார்க்குறதால வர கோளாறு தான் இது. இந்துத்துவ மனநிலைக்கு பெரும்பாலான மாநிலங்கள் இந்துக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலங்களில், எல்லா மாநிலங்களும் இந்துக்கள் தான் அதிகம். அந்த ஹிந்தி ஹார்ட் கோர் பெல்ட்டில் இருக்கு இல்லையா, ஹிந்தி பெல்ட், கவ் பெல்ட்டில் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், பீகார், இந்த 8 மாநிலங்களில் 8-9 மாநிலங்களில் ஹிந்துத்துவ வெறி என்பது தலைவிரித்து ஆடுகிறது. பிஜேபிக்கு ஓட்டு போடுறான்னு கூட அவன் சொல்ல மாட்டேன்றான், மோடிக்கு ஓட்டு போடுவான்றான். இதுதான் அசம்பிளி எலெக்ஷன் நடந்தது. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் ஜெயிக்கும் போது எல்லா கருத்து கணிப்புகளும் நாங்கள் ஒரு ஸ்டேட்லேயாவது காங்கிரஸ் வரும்னு எதிர்பார்த்தோம். எல்லா ஒப்பீனியன் போல்ஸும் என்ன சொல்லிச்சுன்னா, சில ஒப்பீனியன் போல்ஸ் காங்கிரஸ் ஓரிரு இடங்களில் சீட்டு மாநிலங்களில் ஜெயிக்கும், இன்னொன்று பிஜேபி ஜெயிக்கும். ஆனால் அத்தனை கருத்து கணிப்புலையும் பாட்டம் லைனாக இருந்தது என்னென்னா, அசம்பிளிக்கு நாங்கள் காங்கிரஸுக்கு போட தயார், ஓட்டு போடணும்னு சொல்லவங்க, காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும்னு சொன்னவங்க மத்தியில் அவர்களே என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்டுன்னு வந்தால் நாங்கள் மோடிக்கு தான் போடுவோம். திஸ் அ பல்ஸ். அதனால தான் 3ஆம் தேதி இரவு அந்த முடிவு எடுக்கிறார் நிதிஷ்குமார். அது வரைக்கும் 6 மாதம் கூட அவர் தானே சூதரதார், இந்தியா கூட்டணியோட சூதரது. இந்த 5 மாநில தேர்தல், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா வச்சுருக்காங்க, 3 மாநில தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் செய்தியை நீங்கள் அவ்வளோ சுலபமாக கடந்து போக முடியாது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அந்த கருத்து கணிப்பெல்லாம் அசம்பிளியில் காங்கிரஸுக்கு போடுவோம், பட் பார்லிமெண்ட்டில் மோடிக்கு தான் போடுவோம்னு சொன்னவங்க அந்த மாநிலங்கள்லேயே அசம்பிளிக்கே பிஜேபிக்கு விழுதுன்னா அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு எப்படி விழும்? ஆகவே
இந்த அசஸ்மெண்ட் எல்லா 5 மாநில தேர்தல் முடிவுகள், 3 மாநில முடிவுகள் ப்ளஸ் எல்லா ஒப்பீனியன் போல்ஸையும் நீங்கள் இது எல்லாம் பொய்ன்னு ஒதுக்கி தள்ளுவது அறிவுடைமை ஆகாது என்பது என்னுடைய கருத்து. ராகுல் காந்தியினுடைய இந்த யாத்திரை எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு? பெரிய அளவில் கை கொடுக்கல. எலெக்ஷன் டைமில் எவனாவது யாத்திரை போவானா? அதனால தான் அவரே அதை கட் ஷார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொன்று, அவர் யாத்திரை போகக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பிராந்திய கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள். அங்கே காங்கிரஸ் அவர் வலுப்படுத்துகிறாருன்னா அவர்களுக்கு கோபம் வரும். அவங்க வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. மேற்கு வங்கத்தில் போகிறாருன்னா கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் போகும்போது காங்கிரஸுக்கு 1% 2% ஓட்டு கூட்டினா கூட அது மம்தா பானர்ஜியை கோவப்படுத்தும். பஞ்சாபில் போகிறாரு, ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக 2% ஓட்டு காங்கிரஸுக்கு. அங்கே ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் தான் ஃபைட்டு. அங்கே காங்கிரஸுக்கு கொஞ்சம் வாக்குகள் கூடுது அல்லது அந்த தோற்றம் வந்தாலே இந்தியா கூட்டணி கட்சிகள் அச்சமடைவார்கள். முதல் யாத்திரை போகும்போது இந்தியா கூட்டணி இல்லை. 2வது கூட்டணி வந்த பிறகு தேர்தல் நெருங்கும்போது இந்தியா கூட்டணி சார்பாக தானே நீ யாத்திரை போக முடியும். அது என்ன தனியாக காங்கிரஸ் சார்பாக யாத்திரை? இப்படித்தான் அவர்கள் பார்ப்பார்கள். இப்போ தமிழ்நாட்டில் அந்த யாத்திரையை ஸ்டாலின் தொடங்கி வச்சார். ராகுல் காந்தி ஒரு 3 மாவட்டத்துக்கு போயிட்டு வட இந்தியாவுக்கு போயிட்டார். இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே ராகுல் காந்தி யாத்திரை வட இந்தியாவில் பண்ணுற மாதிரி, கிழக்கு இந்தியாவில் பண்ணுற மாதிரி பண்ணார்னா பிஜேபிக்கு, திமுகவே கோபம் வரும். சரிங்க, 4லேருந்து 5% ஓட்டு தான் காங்கிரஸுக்கு, 4% ஓட்டு. ஆனாலும் ஒரு கோபம் வரும். தங்களுடைய வாக்கு வங்கியை ராகுல் காந்தி கபலீகரம் செய்கிறார் என்ற கோபம் கண்டிப்பாக திமுகவுக்கே வரும். இப்போ யாத்திரை வந்தார்னா ராகுல் காந்தி, அதுதான் மம்தாக்கு வந்த கோபம், அதுதான் கெஜ்ரிவாலுக்கு வர கோபம், அதுதான் அகிலேஷ் யாதவுக்கு வர கோபம். அதனால தான் யூபியிலே யாத்திரையை குறைச்சிருக்காரு அவர். யாத்திரை போகிறதுக்கான நேரம் இது இல்லைங்க, அது புரியணும் அவருக்கு. தேர்தல் களத்தில் ராகுல் காந்தி ஒரு சிறந்த வாசனை செயல்படலை. ஏன்னா அரசியலில் நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. தேர்தல் அவருக்கு பெரிய ஒன்றுமே இல்லையா? 2 வருஷம் என்ன கதை நடந்தது? அமைதியில் அவரே தோத்தார்ல. பிஜேபி அவரை பார்த்து இன்னமும் பயப்படுது, இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுது, அதெல்லாம் உண்மை. பட் ராகுல் காந்திக்கு எங்கே மக்கள் செல்வாக்கு இருக்குது? 17 சீட்டு அகிலேஷ் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காரு, ஃபைன். உடனே ஆஹா ஓஹா பிஜேபி மண்ணை கவியுதுன்னு பேசுகிறாங்க, எழுதுறாங்க. நம்ம ஊரில் இருக்க அறிவு குழுந்துகள். அங்கே இருக்க விஷயம் தெரிஞ்சால் பேச மாட்டாங்க. அவ்வளோ பலம் காங்கிரஸுக்கு இருக்குன்னா சோனியா காந்தி எதுக்கு ராஜஸ்தானில் ராஜ்யசபா ரோட்டில் அங்கே போகிறாங்க? 1% 1 சீட்டை 2 சீட்டு அவங்க அசம்பிளியில் காங்கிரஸுக்கு. எப்படி சமாஜ்வாதியோட சேர்ந்து காங்கிரஸ் சேர்ந்துன்னா அப்படியே நீங்கள் புரட்டி எடுத்துருவீங்களா? அங்கே யோகி ஆதித்யநாத்தோட நிர்வாகம் என்ன மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கே உட்காந்துட்டு பேசக்கூடாது. 2வது பிடிச்சதை பேசக்கூடாது. நான் சொல்கிறது பிடிக்காம கூட போகலாம் நம்முடைய நேயர்களுக்கு கூட. பட் உண்மை இது தாங்க. அவ்வளோ தூரம் உங்களுக்கு சமாஜ்வாதியும் காங்கிரஸும் சேர்ந்துறதால அப்படியே நீங்கள் யூபியை புரட்டி போட்டுருவீங்க 80 சீட்டுனா, எதற்காக சோனியா காந்தி ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபாவுக்கு போகிறார்? ராய்பரேலி தொகுதி காங்கிரஸ் நேரு காந்தி குடும்பத்துக்கு பாரம்பரியமாக இருக்க தொகுதி. 4 பேரை கேட்டால் 3 பேர் காங்கிரஸ் ஓட்டு போடுவோம். ஏன் அதை விட்டுட்டு அங்கே போகிறீங்க? அமேதி தொகுதி எப்பேற்பட்ட தொகுதி? இந்திரா காந்தி ஜெயிச்ச தொகுதி, ராஜீவ் காந்தி நின்ன தொகுதி. அந்த தொகுதியிலே ராகுல் காந்தி தோக்குறாரு. ஆகவே நிலைமை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. 402 சீட்டில் காங்கிரஸோட எம்எல்ஏ ஸ்ட்ரென்த் எவ்வளோ தெரியுமா? 2 சீட்டுங்க. 402 சீட் அசம்பிளியில் 2 சீட்டு வாங்கிட்டு ஒரு 6 சீட்டு வாங்கினா தான் ஒரு பார்லிமெண்ட் சீட்டு கொடுப்பான். அப்படி இருக்கும்போது 17 சீட்டுன்றது அதிகம். இதெல்லாம் உண்மை, நமக்கு பிடிச்சதை பேச முடியாது. ஸோ நீங்கள் யூபியில் இது நல்ல முடிவு, ஓகே. சமாஜ்வாதி பார்ட்டியோட உடன்பாடு ஏற்பட்டது நல்ல முடிவு, ஒரு முற்போக்கான நடவடிக்கை, போராடலாம், எல்லாம் கரெக்டு. ஆனால் அப்படியே இது வந்து வானத்தை வில்லா வலிச்சிடுவாங்க, பிஜேபி தோத்துருச்சு, யோகி ஆதித்யநாத்துக்கு ஆப்பு வச்சுட்டாங்க, இப்படிலாம் பேசுறது மடத்தனம், யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் பேசுறது. பாருங்கள், உண்மை வேறு, உங்கள் விருப்பம் வேறு. உங்கள் விருப்பத்தை உண்மையாக பேசுறது அயோக்கியத்தனம். அதுவும் பத்திரிகையாளர்கள் போர்வையிலையும் அரசியல்வாதிகள்ன்ற போர்வையிலையும் உட்காந்து பேசக்கூடியவர்கள், அரசியல் விமர்சகர்கள்னு பேசக்கூடியவர்கள். உங்களுக்கு பிடிக்குதுன்றது வேறு, யதார்த்தன்றது வேறு. 2 சீட்டுங்க, 402 சீட்டில் 2 சீட்டை வச்சுக்கிட்டு எப்படிங்க உனக்கு 17 சீட்டு கொடுத்தா நீ அப்படியே அதை அப்படியே நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிட்டீங்களே. ஆகவே உண்மை சுடும், நினைவில் கொள்ளுங்கள். ஊடகங்கள் மோடி அரசுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை, பலமாக தான் இருக்குது. ஏன்னா ஊடகங்கள் பெரும்பாலும் கார்ப்பரேட்டுகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுகின்றன. மோடிக்கு எதிரான எந்த செய்திகளையும் வெளியிடுவது கிடையாது. ஊதி பெரிதாக்குகின்றன, உண்மை. ஆனால் கிரவுண்ட் லெவல்லையும் அவங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்றதையும் மறந்துடாதீங்க. இது 2ம் உண்மை. இது வெறும் ஊடகங்களை அவங்க கண்ட்ரோல் பண்ணுறதால மட்டும் இந்த முடிவு வரலன்றதை புரிஞ்சுக்கோங்கன்றாங்க. எஸ், அவங்க ஊடகங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, காலடியில் உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அதனால் மட்டும் இந்த கருத்து கணிப்புகள் வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்த்தரப்பில் அந்த ஒரு ஒரே முகம் இல்லாதது ஒரு பெரிய பின்னடை, அது ஒரு குறை. நீங்கள் என்ன தான் இந்தியா பிரிட்டிஷ் சிஸ்டம், நாடாளுமன்ற ஜனநாயகம், கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம்,
தனிநபருக்கு அல்ல அப்படின்றதான் இங்கே சட்டத்தின் நிலைப்பாடு. ஆனால் நடைமுறையில் இது அமெரிக்க அதிபர் தேர்தல் மாதிரி மாறிடுச்சு. மோடி வேணுமா வேணாமா? நான் ஓட்டு போடுறது பிஜேபிக்கு தான், மோடிக்கு இல்லை. ஆனால் அது எப்படி ட்விஸ்ட் ஆகுது? மோடி வேணுமா வேணாமா? சரி, நீ மோடி வேணான்ற, யார் ஆல்டர்னேட்டிவ் சொல்லு என்ற கேள்வி பிஜேபியால் முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்வி எளிதில் கடந்து போக முடியாத கேள்வி. சிஸ்டம் வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம். தனிநபருக்கு நம்ம ஓட்டு போடலை. நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் நம்முடைய சிஸ்டம்ன்றது கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். காங்கிரஸுக்கு, பிஜேபி, கம்யூனிஸ்ட்டுக்கு, திமுகவுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். நடைமுறையில் அமெரிக்க அதிபர் தேர்தல் மாதிரி வருது. இது பைடனா ட்ரம்பான்? சரி, மோடி, இன்னொரு பக்கம் யாரு? இந்த சிம்பிள் கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும் அவன் கேட்குறான். இதை கடந்து போக முடியாத கேள்வி. இல்லை, இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொன்னதே இல்லை. அப்படியே 77 இந்திரா காந்தி தோக்கடிக்கும் போது பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் தான் தோற்கடிச்சு. 89 ராஜீவ்காந்தி தோக்கும்போது பிரதமர் வேட்பாளர் கிடையாது. 96 நரசிம்மராவ் தோக்கும்போது பிரதமர் வேட்பாளர் கிடையாது. 2004 வாஜ்பாய் தோக்கும்போது பிரதமர் வேட்பாளர் கிடையாது. பட் அதுக்கு பிறகு மோடின்ற ஒரு ஃபிகர் வந்த பிறகு 10 வருஷத்தில் நீங்கள் ஆல்டர்னேட்டிவே இல்லாமல் 10 பேர் சேர்ந்து அடித்தாலும் அது கீழே எடுப்பட மாட்டேன்துன்ற நான். சிஸ்டம் அது இல்லை. பட் நடைமுறையில் அது அதிபர் தேர்தல் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. கடந்த தேர்தலில் இருந்து இந்தியாவில் தேர்தல்கள் அதிபர் தேர்தல் முறையில் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஒரு ஃபிகர் இருந்ததுன்னா அது நல்லா இருந்திருக்கும். யாராவது ஒருவர் மோடியை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு யாராவது ஒரு தலைவர் இருந்திருந்தால் அது நன்மை பயக்கி இருக்கும் என்று நான் நம்புகிறேன். 10 வருஷத்துக்கு முன்னால் இந்த நிலைமை வேறு, இப்போ இருக்க நிலைமை வேறு. இப்போ சாதாரணமாக எல்லார் வாயிலேருந்து அந்த கேள்வி, பெரும்பாலானவங்க வாயிலேருந்து அந்த கேள்வி வருது. சரிங்க, மோடி பிடிக்கல, தப்பு பண்ணுறாரு, எல்லாம் கரெக்டாக மாற்றிடுறோம், வாட் நெக்ஸ்ட்? இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்தியா கூட்டணி சேர்ந்து ஒரு 280 தொகுதி ஜெயிச்சிடறாங்க. பிஜேபி தனியாக 200 தொகுதி தான் ஜெயிக்குது. இப்படி வச்சுப்போமே. மிச்சம் இருக்க கூட்டணி உதிரி கட்சிகளும் 250 ஆதரிக்கிறாங்க. யார் பிரதம மந்திரி? பெரிய அடிதடியே நடக்கும், தெரியும்ல. அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கிச்சடி கவர்மெண்ட் வந்து 6 மாதத்தில் 9 மாதத்தில் கவுருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பிஜேபி 450 சீட் ஜெயிப்போம். இன்றைய காலகட்டம் வந்து தனிநபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் சர்வாதிகாரிகளை நேசிக்கக்கூடிய காலகட்டமாகவும் மாறி போயிடுது. இது நம்ம தலையெழுத்து. நாம் செய்த பாவம் நாம் இன்று அனுபவிக்கிறோம். சமீப நாட்களாக சில உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் பாஜகவுக்கு எதிராக. ஆமாம், அதெல்லாம் எப்படி? அது கொஞ்சம் தைரியம் வரும் ஜட்ஜுங்களுக்கு. எப்பயுமே ஜுடிஷரிக்கு தைரியம் வரும். ஆட்சி கொஞ்சம் கவர போதும். ஜெயிச்சு உட்காந்துட்டாங்கன்னா பழைய மாதிரி ஆகிடுவாங்க. மக்கள் மத்தியில் எதுவும் ஒரு இதை கொண்டு வரும். மக்கள் மத்தியில் ஓரளவு நம்பிக்கை ஏற்படுத்தும். பட் ரிசல்ட்ஸுக்கு பிறகு தான் தெரியும் இந்த போக்கு தொடருதா இல்லை பழைய நிலைமைக்கு திரும்ப போகிறாங்களான்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி. நன்றி சார். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் ஜூன் 7ஆம் தேதி முதல் 9 வரை 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org. தொடர்புக்கு 9150060032.